இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில தடமாறி வழி மாறி தோல்விகளை சந்தித்து வாழ்க்கையில வெற்றியே பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த காரணம் தான் பயம். இந்த மனம் இருக்கு இல்லையா, அது உள்ள இருந்து கலவரத்தை தூண்டுது. அதாவது ஏமாற்றம், துன்பம், வலி, துக்கம், பொறாமை, இது போன்ற இந்த மனம் பல கலவரங்களை உள்ள சந்திச்சு பதட்டம், பயம் இதெல்லாம் ஏற்படுத்தி நம்ம அந்த உணர்வுகளால வயப்பட்டு பயங்கக்கூடிய ஒரு உணர்வுக்குள்ள போய் சிக்கிக்கிறோம். அப்ப பயம்ங்கிறது இந்த உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒரு உணர்வு தான். எப்படி எல்லா உணர்வுகளை போலதான் பயமும். ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு அன்பு செய்யறோம், காதல் செய்யறோம், அது மாதிரி இந்த பயங்கக்கூடியது ஒரு உணர்வு. அந்த உணர்வு சரியா தப்பானா அந்த உணர்வு எந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்தணுமோ அந்த இடத்துல வெளிப்பட்டால் அது சரியான உணர்வு. அது எல்லா இடங்களிலுமே வெளிப்பட்டுச்சுன்னா அது தவறான உணர்வு, அதாவது தவறான பயம். ஆக்கப்பூர்வமான பயம், அழிவுக்குரிய பயம்னு இருக்கு. அது என்ன ஆக்கப்பூர்வமான பயம் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்காலத்தை நினைத்து இன்னைக்கே சில விஷயங்களை மாத்திக்கணும், சில விஷயங்களை சரி செய்யணும்னு நினைப்போம். உதாரணத்துக்கு, இன்னைக்கு நான் படிக்காம விட்டுட்டேன்னா நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், இன்னைக்கு நம்ம இந்த வேலையை செய்யாம முடிச்சிட்டோம்னா நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு எதிர்காலத்தை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வழிகளை நம்ம இந்த இடத்துல மறந்து போகும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் உங்களை ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகும். சில பயங்கள் அழிவுபூர்வமான பயம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, எதை பார்த்தாலும் பயம், இதை செஞ்சா நம்ம நல்லா இருப்போமா, இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த பதற்றத்தினாலையும் மன உளைச்சனாலையும் தூக்கமின்மையினாலையும் தேவையில்லாத கற்பனைகளாலையும் இந்த மனம் பயத்தை உண்டு செய்து அதே இடத்துல அவங்களை போட்டு முடக்கிறது. இந்த மாதிரியான பயம்தான் ஒரு மனிதனுக்கு கூடவே கூடாது. அப்ப இந்த மாதிரியான பயம் வரும்போது நீங்க என்ன செய்யணும்னா, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை உண்டாக்கக்கூடிய நினைவுகளை நினைவுபடுத்தி பாருங்க, அல்லது ஏதாவது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை உண்டு செய்யக்கூடிய புத்தகங்களை படிங்க, சில நல்ல வீடியோக்களை பாருங்க, இல்ல நல்ல செய்திகளை கேளுங்க, இல்லைன்னா தியானம் பண்ணுங்க. உங்களுடைய தியானம் தான், நீங்கள் செய்யக்கூடிய யோக பயிற்சியும் தியான பயிற்சியும் தான் இந்த மாய பிறப்புல பயம், காமம், காதல் இது போன்ற தேவையற்ற உணர்வுகளால நீங்க சிக்கி எங்கெங்கெல்லாம் தடுமாறுறீங்களோ அதுலேருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடியது யோக பயிற்சியால, தவயோகத்தினால மட்டும்தான் முடியும். பயம்ங்கிறது ஒரு உணர்வு. அது ஆக்கப்பூர்வமான பயமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற்றும். அழிவுபூர்வமான